எபிசோட் 199. ஆதன் வனிதாவை தொந்தரவு செய்ததை பார்த்து அங்கிருந்த அனைத்து மக்களும் கோபத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் ஆதன் கண்டுகொள்ளவே இல்லை. வனிதா ஆதனை பார்த்து, நீதான் என்ன இந்த தியானத்திலிருந்து டிஸ்டர்ப் பண்ணியா என்று கோபமாக கேட்டாள். அதை கேட்ட ஆதன், இதை கேட்கதான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தியா? ஆமா, நான் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண, அதுக்கு இப்ப என்ன என்று கேட்டான். அதை கேட்டு வனிதாவிற்கு கோபம் மேலும் அதிகமானது. அவள் ஆதனை பார்த்து, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருக்க எவனாவது தியானத்தில் இருக்கால தொந்தரவு பண்ணுவான சொல்லு என்று கேட்டாள். அதை கேட்டதும் ஆதன் சத்தமிட்டு சிரித்து விட்டு, இத நீ என்ன பார்த்து கேட்காத, அங்க உன் அண்ணன் ஆற்றல் சக்தி எடுத்துட்டு இருக்கான் பாரு, அவனை பார்த்து கேளு. ஏன்னா அவன் தான் முதல்ல என் ஃப்ரெண்டு தியானத்துல இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணான் என்று கூறினான். அப்போது அதை கேட்ட வனிதா, ஓஹோ, அப்ப நம்ம அண்ணன் இவன் ஃப்ரெண்ட தொந்தரவு பண்ணதுனாலதான் இவன் வந்து நம்மள தொந்தரவு பண்ணிருக்கானா? நியாயப்படி பார்த்தா முதல்ல நம்ம அண்ணன் தான் தப்பு பண்ணிருக்கான். அப்ப நம்ம இத பத்தி பேசாம அப்படியே வேற விஷயத்த பேச வேண்டியதுதான் என்று நினைத்தாள். அதன் பிறகு வனிதா திரும்பி ஆதனை பார்த்தாள். அவனது உடம்பில் 5 வண்ண சக்தி ஆற்றல் இருப்பதை பார்த்து திகைத்து போனாள். இந்த ஆற்றல் தனது அண்ணனான வேந்தனிடம் கூட இல்லையே, அப்படி இருக்கும்போது இந்த வாரியர் லெவல் நபருக்கு எப்படி இந்த சக்தி ஆற்றல் கிடைத்தது என்று எண்ணி பேரதிர்ச்சி அடைந்தாள். வனிதா ஆதனை பார்த்து, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன தியானத்தில் இருக்கும்போது தொந்தரவு பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. இந்த தப்புக்கு உனக்கு நான் கொடுக்க போற தண்டனையில உன்னை காப்பாத்த அந்த தமிழ்வாணனால கூட முடியாது என்று கோபத்தில் கொந்தளித்தாள். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, அடேங்கப்பா, என்ன உங்க அண்ணனை பத்தி பேசவும் நைஸா பேசி என்ன பத்தி மட்டும் பேசுன்னு சொல்ற? பெரிய ஆளுங்க தான் நீங்க. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்ல வர்ற என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்ட வனிதா, இப்பவே நீ பண்ண தப்புக்கு என் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேளு. அது மட்டும் இல்லாம நீ இந்த இடத்துல இருக்க கூடாது, அதாவது இங்க இருந்து ஓடி போயிடணும். அப்படி செஞ்சேனா நான் உன்னை கொல்லாம விட்டுறேன். இல்லனா மத்தவங்கள மாதிரி கை உடைப்போம் கால் உடைப்போம்லாம் சொல்ல மாட்டேன். நீ நான் சொன்னதுக்கு ஒத்துக்கலனா உனக்கு நான் கொடுக்கிற தண்டனை மரணமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம நீ வேற வாரியர் லெவல் சக்தியில தான் இருக்க, அதனால உன்னை கொல்றதுக்கு ஒண்ணு எனக்கு ரொம்ப நேரம் எடுக்காது என்று ஏளனமாக கூறினாள். அதை கேட்டதும் ஆதனுக்கு கோபம் வந்தது. இருப்பினும் அவன் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு வேறு ஒரு ஆயுதத்தை எடுத்தான். அதுதான் புன்னகை. ஆதன் வனிதாவை பார்த்து கேலியாக சிரித்துவிட்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த வனிதா, இப்ப எதுக்கு இப்படி கிண்டலா சிரிச்சிட்டு இருக்க? வா, இங்க வந்து நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டு உயிரை காப்பாத்திட்டு போ என்று திமிராக கூறினாள். வனிதா பேசுவதை ஆதன் சரிவர கேட்பதாக தெரியவில்லை என்று தெரிய வந்ததும் அவளது கோபம் மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. வனிதா அரசபுரத்தின் இளவரசியாகும். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரணமான 9வது வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் நபரான ஆதன் அவளை மதிக்கவில்லை என்பது அவளுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அப்போது ஆதன் வனிதாவை ஏளனமாக பார்த்து, இங்க பாரு, நான் பொதுவா பொண்ணுங்க கிட்ட சண்டையே போடுறதில்ல. ஆனா நீ என் லெவலை பத்தி பேசுறது, இந்த திமிரா பேசுறதெல்லாம் பிடிக்கல. அதனால ஒழுங்கு மரியாதையா பேசு, இல்லனா நம்ம சண்டை போட்டு பாத்துக்கலாம். நீயும் என்னை எப்படி கொல்றன்னு நானும் பாக்குறேன் என்று கோபமாக கூறினான். அதை கேட்டதும் வேந்தனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் வனிதாவை பார்த்து, இவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காத வனிதா, அவனை உடனே கொல்லு, அப்பதான் அது மத்தவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணும் என்று கூறினான். வேந்தன் அங்கிருந்து ஒரு லைட் ரேஸில் நின்று சக்தியாற்றல் பெற்றுக் கொண்டிருந்தான். ஆகையால் அவனால் அதிலிருந்து வெளியவும் வர முடியவில்லை. இருப்பினும் வனிதாவின் பலம் என்னவென்று வேந்தனுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவன் அங்கிருந்து வனிதாவை பார்த்து கத்திக் கொண்டிருந்தான். வனிதாவின் சக்திக்கு முன்பு ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருப்பவன் கூட பயந்து கொண்டுதான் இருப்பான். அப்படி இருக்கும்போது ஆதன் எல்லாம் அவரின் சக்திக்கு முன்பு ஒரு பொருட்டே இல்லை என்பதுதான் உண்மை. வேந்தனின் வார்த்தைகளை கேட்ட வனிதா சரி என்றவாறு தலையசைத்துவிட்டு அவள் இந்த ரகசிய இடத்திற்கு நுழையும் போது ஆதன் அவளை உதாசீனம் செய்ததை நினைவுபடுத்தி பார்த்தாள். அது அவளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. வனிதா வேகமாக திரும்பி ஆதனை பார்த்து, ஓஹோ, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? அப்ப உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றி காட்டுறேன் என்று கூறிவிட்டு தனது உடம்பில் இருந்து சக்தி ஆற்றலை வெளியெடுத்தாள். அந்த ஆற்றல் சக்தி வந்து அவளது உள்ளங்கையில் தஞ்சம் புகுந்தது. அதை பார்த்த வேந்தன் ஆதனின் கதை முடியப் போகிறது என்று வஞ்சகமாக சிரித்தான். வனிதாவின் கையில் இருந்த சக்தி ஆற்றல் பார்ப்பதற்கு சாதாரணமானதாக இருந்தாலும் அதன் சக்தி மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று என்று ஆதன் பார்த்ததும் புரிந்து கொண்டான். நம்மளும் பொண்ணாச்சே பேசிட்டு போயிடலான்னு பார்த்தா இந்த பொண்ணு நம்மளை அழிக்கிற நோக்கத்துல சக்தி எடுத்து அடிக்க வருது. இதுக்கு மேல பொறுத்திருந்தா சரி வராது. நம்மளோட சக்தி என்னன்னு
காட்டிட வேண்டியதா என்று நினைத்தான் ஆதன். வனிதா அவளது சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினாள். அப்போது ஆதன் வனிதாவின் சக்தியை பார்த்துவிட்டு அவனும் அந்த சக்தியை நோக்கி முன் சென்றான். அவனது சக்தியாற்றலும் உடம்புக்குள் இருந்து வெளியே வந்தது. அதன் பிறகு அந்த ஆற்றல் சக்தியோடு சேர்த்து அவனது லைட் சக்தியும் இணைத்து அந்த வனிதாவின் சக்தியை நோக்கி தாக்கினான். அதன் பிறகு இரண்டு சக்தியும் வந்து ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டது. அங்கு மிகப்பெரிய சத்தம் உண்டானது. அந்த சத்தம் பூமியையும் வானத்தையும் ஒரு உலுக்கு உலுக்கியது. அந்த சக்திகள் இரண்டும் மோதிக்கொண்டு அந்த இடத்தில் அப்படியே படர்ந்தது. அங்கிருந்த எக்ஸ்பர்ட்டுகள் கூட அந்த சக்தியின் தாக்கத்தை உணர முடிந்தது. ஆதன் அதே இடத்தில் போர்க்களத்தில் நிற்கும் யானை போல நின்று கொண்டிருந்தான். ஆனால் அந்த சக்தியின் தாக்கம் வனிதாவை நடுங்க வைத்தது. அவள் அப்படியே பின்னோக்கி சென்றால் ஆதனின் சக்தியை பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தாள். அவள் ஆதனை பார்த்து, இது எப்படி சாத்தியமாச்சு? உனக்கு எப்படி இவ்வளவு சக்தி இருக்கு? நீ வெறும் 9வது வாரியர் லெவல் சக்தியில தானே இருக்க என்று சந்தேகத்துடனும் பதட்டத்துடனும் கேட்டாள். இப்போது வரை ஆதனை சாதாரணமான ஒருவனாக நினைத்துக் கொண்டிருந்த வனிதாவிற்கு இது இதயத்தில் இடி விழுந்த அதிர்ச்சியை கொடுத்தது. ஏனென்றால் அவளது சக்தியை ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் வீரனால் கூட உடைக்க முடியாது என்று அவளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த ஆதன் ஒரே அடியில் கதிகலங்க வைத்தது வனிதாவினால் மட்டுமல்ல, அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் மற்றும் மக்களால் கூட நம்பவே முடியவில்லை. அங்கு நடந்ததை பார்த்த விஜயன் வேகமாக திரும்பி இளங்கோவனை அதிர்ச்சியுடன் பார்த்து, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இளங்கோ? இந்த ஆதன் எப்படி என் பொண்ண சமாளிச்சான்? அவனோட சக்தி என் பொண்ண பின்னாடி தள்ளுற அளவுக்கு சக்தி வாய்ந்தவன்னா என்ன? அதுவும் அவன் ஒரே ஸ்ட்ரைக் தான் பயன்படுத்தினா பாத்தியா இளங்கோ என்று கூறினார். ஆமா ஆமா விஜயன், இந்த விஷயத்தை என்னால கூட நம்ப முடியலதான். இருந்தாலும் நம்ம பையன் வேந்தன் அங்கதானே இருக்கான். அவன் ஆதனை சும்மா விட மாட்டான். நீ தைரியமாறு என்று கூறினார் இளங்கோவன். அரசபுரத்து மக்கள் மற்றும் எக்ஸ்போர்ட்கள் அனைவரும் ஆதனின் சக்தியை பார்த்து வியந்து போனார்கள். அவர்களுக்கு ஆதன் செய்ததை நம்பவே முடியவில்லை. இருப்பினும் அதுதான் நிஜமாகும். மகிழன் திரும்பி சோமனை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு, என்னடா வனிதா கிட்ட ஆதன் தான் மாட்டிக்கிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா ஆதன் கிட்ட தான் வனிதா மாட்டிருக்காங்கிற மாதிரி இங்க எல்லாம் நடக்குது என்று ஆச்சரியம் குறையாமல் கேட்டான். அதான் மச்சான் ஆதனே, வனிதா என்னென்ன பேசினாங்க, ஆனா ஒரு அட்டாக்குக்கே இப்படின்னா இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்த்தாங்கன்னா இந்த அரசபுரத்தோட ஆளுங்க என்னவாக போறாங்களோ என்று கூறினான் சோமன். அப்படியாடா, அப்ப இனிமேதான் முக்கியமான விஷயமே நடக்க போதா? இப்ப ரகசிய இடமே கதிகலங்க போகுதுன்னு சொல்லு என்று கூறினான் மகிழன். ரகசிய இடம் மட்டும் இல்ல, இந்த அரசபுரமே அலற போது பாரு என்று கூறினான் சோமன். அதை கேட்டு மகிழனுக்கு சந்தோஷம் மேலும் அதிகமானது. அவன் சோமனின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு அப்படியே திரும்பி ஆதனை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான். அங்கிருந்து விஜயன் சொன்னது போல ஆதன் சக்தி வாய்ந்த ஒருவன் தான். அவனை அங்கிருப்பவர்கள் தான் குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருந்தார்கள். ஆதன் இப்போது அவனை தரக்குறைவாக பேசிவிட்டார்கள் என்று சண்டை போடவில்லை. அவனது நண்பனான வேங்கையனை தாக்கிவிட்டார்கள் என்றுதான் வேந்தனிடமும் வனிதாவிடமும் நேரடியாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். இருப்பினும் அங்கிருக்கும் அரசபுரத்தின் இளவரசன் மற்றும் இளவரசியுடன் சண்டை போட்டுக் கொண்டும் முரண்பட்டுக் கொண்டும் இருப்பது என்பது ஆதனுக்கு அவனே மரணத்தை தேடிக்கொள்வதற்கு சமம் என்றுதான் அங்கிருந்த மக்கள் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆதன் வனிதாவை பார்த்து சத்தமிட்டு சிரித்துவிட்டு, என்னம்மா வனிதா, இந்த சக்தியை வச்சுக்கிட்டு தான் என்ன கொல்வேன்னு சபதம் எடுத்துட்டு இருந்தியாமா? கான்பிடன்ட் இருக்கலாம், ஆனா இப்படி ஓவர் கான்பிடன்ட் இருக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லம்மா, பாத்துக்கோ என்று கிண்டலாக கூறினான். ஆதன் பேசியதை கேட்டு அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் அனைவரும் சிரித்தார்கள். வனிதா வேகமாக திரும்பி அவர்களை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் அமைதியாக அப்படியே தலைகுனிந்து நின்று கொண்டார்கள். அதை பார்த்த ஆதன், என்னம்மா வனிதா, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பேசினது நானு, நம்ம 2 பேருக்குள்ளயும் சண்டை, நீ என்ன அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்ட வேந்தன், டே ஆதன், நீ எல்லாம் மீறி போறடா, நான் மட்டும் வந்தேன்னு வையே என்று கூறிவிட்டு கோபத்தில் பல்லை கடித்தான். ஆதன் வேந்தனை பார்த்து, அடேங்கப்பா, வந்தா மட்டும் அப்படியே என் தலைய சீவிடுவ போடாடே என்று கூறிவிட்டு வனிதாவை பார்த்து, நீ ஒரு அட்டாக் பண்ண, நான் அதை சமாளிச்சிட்டேன், அதே மாதிரி நான் ஒரு அட்டாக் பண்றேன், அதை நீ தாக்கு பிடிக்கிறேன்னு பாக்கலாம் என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டு வனிதா நக்கலாக சிரித்து விட்டு, நீ ஏதோ என் சக்தியை சமாளிச்சிட்ட, அதுக்காக உன் சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணுன்னு எல்லாம் ஏத்துக்க முடியாது, அதனால நீ ஒரு அட்டாக் இல்ல, எத்தனை அட்டாக்னாலும் பண்ணு, அதை தடுக்க நான் தயாரா இருக்கேன் என்று திமிராக கூறினாள். அதை கேட்ட வேந்தன், இல்ல வனிதா பேசுறது ரொம்ப தப்பான விஷயம், ஏன்னா அந்த ஆதன் வாரியர் லெவல் சக்தியில இருந்தாலும் அவ கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஆள் தான், இந்த வாட்டி வனிதாவோட பேச்சு என்னமோ எனக்கு சரியா படல என்று நினைத்தான். வனிதாவின் பேச்சை கேட்டு ஆதன் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அவன் சிறு புன்னகை மட்டும் செய்துவிட்டு அவனது குரங்கு குத்து சக்தியை எடுத்து
தனது ஆற்றல் சக்தியோடு சேர்த்து வனிதாவை நோக்கி தாக்கினான். அந்த சக்தி ஆதன் கைக்குள் வந்ததும் அங்கிருந்த வனிதாவை தாக்க வந்ததும் தான் வனிதாவிற்கு தெரிந்தது. அது கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து வனிதாவை தாக்கியது. அதாவது வனிதா ஆதனின் சக்தியை தாக்கு பிடிக்க அவளது சக்தியை எடுக்க கையை உயர்த்தினாள். இருப்பினும் ஆதனின் சக்தி அதிவேகமாக சென்று அவளை தாக்கியது. அந்த வேகத்தை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்களால் ஆதனின் சக்தி இவ்வளவு வேகம் பொருந்தியதா என்று வியந்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சக்தி வந்து வனிதாவின் நெஞ்சில் குத்தியதும் அவள் அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவள் சக்தி ஆற்றல் அந்த சக்தியை தாக்குப்பிடிக்கவே முடியவில்லை. அடுத்தடுத்து அங்கு யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தேறியது. அது என்னவென்றால், அரசபுரத்தின் இளவரசியான வனிதா அந்த ஆதனின் சக்தியை தாக்குப்பிடிக்க முடியாமல் பறந்து சென்று கீழே விழுந்தாள். அவள் வாயில் இருந்து ரத்த ரத்தமாக வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது சோமனுக்கு அருகில் இருந்த ஒரு நபர், இந்த ஆனை சரியான திமிரு பிடிச்சவனா இருக்கானே, நம்ம அரசபுரத்து இளவரசிய இவன் அடிச்சு இப்படி அநியாயமா பறக்க விட்டுட்டானே, இந்த அழகான பொண்ணை அடிக்க எப்படிதான் இவனுக்கு மனசு வந்துச்சோ, இந்த ஆதை மட்டும் என் கையில கிடைச்சான் என்று கூறினான். அதை கேட்ட சோமன், கிடைச்சா என்ன பண்ணுவ சொல்றா, என்ன பண்ணுவ? ஏண்டா ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்க அந்த பொண்ணையே தூக்கி இவ்வளவு தூரம் வீசுறான்னா உன்னெல்லாம் எங்க தூக்கி வீசுவான்னு சொல்லு. அதுவும் இல்லாம நீ 6வது லெவல் சக்தியில தான் இருக்க இல்லையா, உன்னை அடிக்க நானே போதும். இதுல இவர் கையில ஆதம் கிடைச்சா புடிங்கி தள்ளிடுவாராம். பேசாம நின்னுக்கோ, இல்லனா உடம்புல இருந்து தலைய பிச்சு காக்கா குருவிக்கு சாப்பாடா போட்டுருவான் பாத்துக்கோ என்று கூறினான். அதை கேட்டு அந்த நபர் ஏதும் பேசாமல் அமைதியாக அமர்ந்து கொண்டான். சோமன் பேசியதை கேட்டு அங்கிருந்த மக்களும் மகிழனும் சிரித்தார்கள். அதை பார்த்த சோமனும் சிரித்துவிட்டு, ஆமா மச்சான், அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, அடிபடுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, ரைட்டு. ஆனா அவங்க கூட பேசாம இருப்பாங்கடா. இங்க பாரு, ஆதம் கூட உள்ள போய் சோதனையில பாஸ் ஆகாம வந்த முதல் எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில இருக்கவன் எத்தனை பேர் இருக்கான்னு அவனே பேசாம தான் இருக்கான். ஆனா இந்த ஊடால வர்ற வாரியர் லெவல் சக்தியில இருக்கவன் பேசுறதெல்லாம் என்னால கேட்கவே முடியல மச்சான், அதனாலதான் திட்டி விட்டுட்டேன் என்று கூறினான். சோமம் செஞ்சா எப்பவும் சரியாதான் இருக்கும் என்று கூறினான் மகிழன். ஐயோ புகழாதடா, அப்புறம் எனக்கு வெக்கம் வந்துடும் என்று கூறினான் சோமன். அதை கேட்டு இருவரும் சிரித்தார்கள். ஆதனை பொறுத்தவரை தன்னை யார் தொந்தரவு செய்தாலும் சரி, தன்னிடம் யார் பிரச்சனை செய்தாலும் சரி, தன்னை ஏளனமாக பேசினாலும் சரி, அவர்களுடன் சண்டை போட்டு அவர்களுக்கு தான் யார் என்று நிரூபிக்காமல் விடமாட்டான். அதற்கு அற்புதமான சான்றுதான் இந்த வனிதாவை ஆதன் தாக்கியதும். மறுபக்கம் ஆதனின் சக்திப்பட்டு வனிதா தரையில் விழுந்து கிடந்தாள். அவளுக்கு என்னவானது என்று அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். வனிதா அடுத்து என்ன செய்ய போகிறாள்? வேந்தனுக்கும் ஆதனுக்கும் சண்டை வருமா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 200. ஆதனின் அட்டாக் வனிதாவின் மேல் பட்டதும் அவள் பறந்து சென்று விழுந்தாள். அவள் வாயில் இருந்து ரத்தம் வந்தது. அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் பேரதிர்ச்சியோடு ஆதனையும் வனிதாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார்கள். வனிதா தரையில் விழுந்தவாறே ஆதனை பார்த்தாள். அவள் ஆதனை எவ்வளவு வெறுக்கிறாள் என்று அவளது கண்களில் தெரிந்தது. அது மட்டுமின்றி வனிதா ஆதனை கொல்ல வேண்டும் என்று எண்ணித்தான் பார்த்து கொண்டிருந்தாள். இருப்பினும் அவள் உடம்பு வலியை அவளால் தாங்கவே முடியவில்லை. இந்த ரகசிய இடத்திற்கு வருவதற்கு முன்பு வனிதா ஆதனுக்கு ஆபத்து இருக்கிறது என்று அறிகுறி கூறினாள். ஆனால் ஆதனால் தனக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்று வனிதா சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை என்பதுதான் உண்மையாகும். இப்போதுதான் ஆதன் ஏன் தனது பேச்சை மறுத்துவிட்டு இந்த இடத்திற்குள் வந்தான் என்று வனிதா புரிந்து கொண்டாள். வனிதாவுடன் வந்த அரசபுரத்தின் வீரர்களின் சக்தி அளவு கூட ஆதனுக்கு இல்லை என்று அந்த வீரர்கள் ஆதனை கேலி செய்து கொண்டு வனிதாவுடன் சென்றார்கள். இப்போது அந்த வீரர்கள் ஆதனின் முகத்தை தலை நிமிர்ந்து பார்ப்பதற்கு கூட பயந்து கொண்டு நின்று கொண்டிருப்பதுதான் ஆதன் தனது வெற்றியாக நினைத்தான். அங்கிருக்க எக்ஸ்போர்ட்களுக்கு இருக்கும் ஆச்சரியம் என்னவென்றால், ஆதன் எப்படி வனிதாவை தாக்கி வீழ்த்தினான் மற்றும் ஆதன் தனது ஒரே அட்டாக்கில் வனிதாவை வீழ்த்தியது எப்படி, இப்படி பல கேள்விகள் அவர்களது மனதில் அலையாய் ஓடிக்கொண்டிருந்தது. இருப்பினும் அவர்களுக்கு விடை தெரிய வேண்டுமென்றால் அது ஆதனே சொன்னால்தான் தெரிய வரும். ஆதன் வனிதாவுடன் சண்டை போட வேண்டாம் என்ற எண்ணத்தில் தான் இருந்தான். அவனுக்கு வனிதாவை பிடிக்கவில்லை என்றாலும் அவன் வேந்தனுடன் தான் சண்டை போட காத்திருந்தான். ஆனால் வனிதா ஆதனை தரக்குறைவாக பேசியதும் அவனை தாக்க சக்தி வாய்ந்த ஆற்றல் சக்தியை எடுத்ததும் ஆதனுக்கே கோபத்தை அதிகமாக்கியது. அதனால் தான் ஆதன் வனிதாவுடன் சண்டை போட்டான். இதை அங்கிருந்து யாரும் அறிய மாட்டார்கள். ஆதன் செய்த காரியத்தை பார்த்த மாஸ்டரின் துணைவரே அவரது இடத்திலிருந்து எழுந்து நின்று விட்டார். அதை பார்த்து அங்கிருந்த அரசபுரத்தை சேர்ந்த அனைத்து முக்கிய நபர்களும்
அவரவர் இடத்திலிருந்து எழுந்து நின்றார்கள். அரசபுரத்தின் மக்களுக்கு வனிதா மற்றும் வேந்தனின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் இருப்பினும் அவர்களுக்கு ஆதன் செய்த காரியம் கோபத்தை உண்டாக்கியது. ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் வனிதா அவர்களது நாட்டின் இளவரசியாகும். வனிதாவை ஊர் பேர் மற்றும் வம்சத்து பெயர் தெரியாத நபர் தாக்கிவிட்டான் என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இருப்பினும் அங்கிருந்த சிலர் ஆதனுக்கு சார்பாகவும் ஆதரவாகவும் இருந்தார்கள். அப்போது ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த விஜயன் ஆதனின் செயலை பார்த்து, இந்த ரகசிய இடத்துக்குள்ள நான் போய் அவனை கொண்டுட்டு வரேன் இரு என்று கோபத்தில் கொந்தளித்தார். அதை கேட்ட இளங்கோவன், இந்த ஆதனுக்கு எவ்வளவு திமிரு, இவன் இன்னைக்கு இறந்தே ஆகணும் என்று கத்தினார். அந்த ஆற்றல் சக்தி பெறும் இடத்தில் இருந்து வேந்தன் ஆதனை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். ஆதனும் திரும்பி வேந்தனை பார்த்தான். அப்போது வேந்தன், டே ஆதன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி அடிச்சிருப்ப, இப்ப நான் மட்டும் வெளியே வந்தேன்னா உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என்று கத்தினான். அதை கேட்ட ஆதன், டேய், உன் தங்கச்சி பேசினதுக்கு அவளை அடிச்சதோட நிறுத்திட்டேன். அவளை கொல்லணும்னு நினைச்சிருந்தா கொன்றுப்பேன், சரியா? அதனால வாயை அடக்கி பேசு, இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனையாயிடும் என்று கூறினான். ஆதன் வனிதாவை அடித்து வீழ்த்தியதால் அவளது பாயிண்ட்ஸும் ஆதனுக்கு வந்து சேர்த்தது. அதனால் ஆதனின் பலம் மேலும் அதிகமானது. அவன் உடம்பை சுற்றி மின்னிக் கொண்டிருந்த 5 வண்ண சக்தி ஆற்றல் மேலும் பிரகாசமாக மின்னுவதற்கு ஆரம்பித்தது. அங்கு நெஞ்சை நிமிர்த்தி கெத்தாக நின்று கொண்டிருந்த ஆதனை அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களிலும் சிலருக்கு ஆதன் மீது கோபமும் இருந்தது. சிலர் அவனை ரசித்து பார்த்து கொண்டும் இருந்தார்கள். ஆதனிடம் இருக்கும் ஆற்றல் பாயிண்ட்ஸை பார்க்கும் போது அதை அடைய வேண்டும் என்று அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களுக்கும் எண்ணம் வந்தது. இருப்பினும் அவனது சக்தி ஆற்றலை கண்முன் பார்த்த பிறகு அவனுடன் தனியாக சண்டை போட பயந்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். ஆதனின் வார்த்தைகளை கேட்ட வேந்தன் அந்த சக்தி ஆற்றல் இடத்தில் நின்று கொண்டே கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டிருந்தான். அவனது கோபம் நேரத்துக்கு நேரம் அதிகமானது. இருப்பினும் அவனது அந்த சக்தி ஆற்றல் இடத்தில் இருந்து உடனே வெளியே வர முடியவில்லை. ஆதன் வேந்தனை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு மீண்டும் அவன் தனது தியானத்தை அங்கிருந்த ஒரு லைட் ரேஸில் புகுந்து எடுக்க ஆரம்பித்தான். அப்போது வனிதா தனது இடத்தில் இருந்து மெல்ல எழுந்து வந்து வேந்தனுக்கு அருகில் நின்றாள். அப்போது வேந்தன், உன்னை அடிச்ச ஆதன நான் இப்பவே வெளியே வந்து கொல்லணும்னு தோணுது, ஆனா நீ சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணட்டும் என்று கோபமாக கேட்டான். இல்ல, நீ இப்ப வெளியே வந்தா ஆதனை கொன்னுருவ, அது உண்மைதான். இருந்தாலும் இப்போதைக்கு நீ உன் சக்தி ஆற்றல் அதிகப்படுத்திக்கோ, அதுக்கப்புறம் அவனை பாத்துக்கலாம் என்று கூறினாள் வனிதா. அதை கேட்டதும் வேந்தன் சரி என்று தலையசைத்தான். வனிதா சொல்லியதுதான் மிகவும் சரியான ஒரு விஷயமாகும். ஏனென்றால் வேந்தன் தன் சக்தி ஆற்றலை அதிகப்படுத்திக் கொண்டால் அவனது சக்தி மேலும் வலுவடையும். அதனால் அதை வைத்து ஆதனை மேலும் கொடூரமாக தாக்க முடியும். அது மட்டுமின்றி இப்போது வேந்தன் தனது 2 சக்தி ஆற்றல் லெவலை முடித்திருந்தான். அதனால் அவன் ஆதனுடன் வாக்குவாதம் செய்யாமல் தனது சக்தி ஆற்றலை எடுத்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து வேந்தன் தனது 2வது சக்தி ஆற்றலை பெற்றுவிட்டு அடுத்த கட்டமான 3வது லெவல் சக்தி ஆற்றல் பெறும் இடத்திற்கு சென்றான். அதை பார்த்த விஜயன், இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இளங்கோ? அவன் தங்கச்சி ஒரு வாரியர் லெவல் சக்தியில இருக்கவன் அடிச்சிருக்கான். அவன் அடிச்சு கொல்லாம இவன் பாட்டுக்கு சக்தி ஆற்றல் எடுக்க ஒவ்வொரு லெவலா போயிட்டு இருக்கான். இவனுக்கு அவன் தங்கச்சி மேல பாசம் இல்லையா என்ன என்று கேட்டார். இல்ல விஜயன், வேந்தனுக்கு வனிதா மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. அதனாலதான் அவன் சக்தி ஆற்றல் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் வனிதா கிட்ட பேசினதை நீ பாத்தியா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் பார்த்தேன். வேந்தனுக்கு ஆதன் மேல வெறித்தனமான கோபம் இருக்கு. அவன் இப்போ ஆதன் கூட சண்டை போட்டா கூட அவனை கொன்றுவான். அப்படி இருக்கும்போது அவன் ஏன் சக்தி ஆற்றல் எடுத்துட்டு இருக்கான்னா ஆதனுக்கு மரணத்தை விட பெரிய தண்டனையை கொடுக்கணும்னு வேந்த முடிவு பண்ணிருக்கான் விஜயன். அதனால நீ பொறுமையாரு, எல்லாம் வேந்தம் பாத்துக்குவான் என்று கூறினார் இளங்கோவன். அதை கேட்டதும் தான் விஜயனின் மனம் அமைதியடைந்தது. அவர் கோபத்தில் இருந்ததால் வேந்தனும் வனிதாவும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்கவில்லை. அதனால்தான் அவர் இப்படி கொந்தளித்துக் கொண்டிருந்தார். மறுபக்கம் சோமன் மகிழனை பார்த்து, என்னடா இந்த வேந்த ஆதனோட சண்டை போடாம சக்தி ஆற்றலை எடுத்துக்கிட்டு இருக்கான் என்று கேட்டான். ஆமா சோமனே, அதுதான் ஆதனுக்கு பிரச்சனை. ஏன்னா வேந்த மட்டும் அந்த 9 ஆற்றல் சக்தியும் எடுத்துட்டான்னு வையே, அப்புறம் வேந்தனை யாராலும் ஜெயிக்க முடியாதுடா. ஏன்னா அந்த 9 ஆற்றல் சக்தி எல்லாம் விதவிதமான சக்தியை கொடுக்கும். ஆனா ஆதனும் ஒரு பக்கம் தியானத்துலதான் இருக்கான். அதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, காத்திருந்து பார்க்கலாம் என்று கூறினான் மகிழன். அப்போது அங்கு கூட்டத்தில் இருந்த ஒரு நபர், இப்ப தெரியுதா வேந்தனைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் தலை சிறந்தவன் சொல்றாங்கன்னு, அவன் தங்கச்சியை ஒருத்தன் அடிச்சிருக்கான். அவன் ஆதன் மாதிரியே போய் டிஸ்டர்ப் பண்ணாம தன்னோட சக்தி ஆற்றலை அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மத்ததை பாத்துக்கலான்னு நடந்துக்கிறான் பாருங்க என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த சிலர் ஆம் என்று தலையசைத்தார்கள். சிலர் வேந்தன் இப்போதும் பலமான சக்தியைத்தான் வைத்திருக்கிறான்,
அவன் இப்போது ஆதனுடன் சண்டை போட்டாலும் இழப்பு ஆதனுக்குத்தான், பிறகு எதற்கு இப்படி சக்தி ஆற்றலை எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்றும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் ஆதனுக்கு சார்பாக அங்கிருந்த சில மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஆங்காங்கே மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்க ஆவலாக இருந்தார்கள். வேந்தனின் உடல் அந்த சக்தி ஆற்றலால் இறுக்கி பிடிக்கப்பட்டது. அப்போது அவன் சற்று வலியை உணர்ந்தான். இருப்பினும் அவன் அதை பொறுத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். அந்த மூன்றாவது சக்தி அவனது உடல் எலும்புகளுக்கு வலுவூட்டும் சக்தி ஆற்றலாகும். அதனால் இதற்கு முன்பு இவன் பார்த்த 2 சக்தி ஆற்றலை விட மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும். அதனால் வலியும் மிகவும் அதிகமாக இருந்தது. ஆனால் வேந்தன் அதையெல்லாம் பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்துக் கொண்டிருந்தான். அவன் அந்த லைட் ரேஸிற்குள் அடியெடுத்து வைத்தான். ஆனால் அந்த சக்தி அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை. அதை பார்த்த வேந்தனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதிலிருந்து ஒரு வித்தியாசமான சக்தி வந்து வேந்தனை உள்ளே செல்ல விடாமல் தடுத்தது. அவன் அதையும் மீறி உள்ளே செல்ல கண்களை இறுக்கி மூடிக்கொண்டு அடுத்த அடி எடுத்து வைக்க மிகவும் போராடினான். அதை பார்த்த விஜயன் அவனது டிவைன் சென்ஸ் மூலமாக, உன்னால முடியும் வேந்தன், அந்த ஆதனை ஜெயிக்கணும்னா நீ உள்ள போய் தான் ஆகணும், விடாத, தொடர்ந்து முயற்சி செய், நீ கண்டிப்பா அதுல போக முடியும் என்று கூறினார். அதை கேட்டு வேந்தன் அடுத்த அடி எடுத்து வைக்க மிகவும் போராடினான். அப்போது அந்த சக்தி அவனை உள்ளே அனுமதித்தது. இறுதியாக அவன் 3வது லைட் ரேஸிற்குள் சென்றான். அதை பார்த்த விஜயன் பெருமிதமாக சிரித்தார். அங்கிருந்த அரசபுர மக்கள், அங்கிருக்கும் பல வம்சத்து ஆட்கள் 2வது லெவல் ஆற்றல் சக்திக்கு செல்வதற்கே போராடி கொண்டிருக்கும் போது தங்களது இளவரசர் 3வது லைட் சக்தி ஆற்றலில் அடியெடுத்து வைத்து முன்னேறிவிட்டான் என்பதால் சுற்றியிருந்த அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த லைட் சக்தி வேந்தனின் உடம்பை முழுக்க கவர் செய்து கொண்டது. அவனது உடலுக்கு பின்னால் ஒரு பிரகாசமான லைட் எரிந்தது. அத்துடன் அவன் கண்களில் இருந்தும் ஒரு பிரகாசமான லைட் எரிந்தது. அப்போது அவன் சந்தோஷத்தில் அவனது சக்தியை எடுத்து தரையில் குத்தினான். அப்போது அவனது ஆற்றல் சக்தி அங்கிருந்த அரங்கத்தையே அதிர வைத்தது. அதை பார்த்து அவனுக்கு மிகவும் பெருமிதமாக இருந்தது. அதன் பிறகு வேந்தன் வானத்தை பார்த்து கத்தினான். அப்போது அவனது தலை முதல் கால் வரை நெருப்பு சக்தி வந்து எரிந்து கொண்டிருந்தது. அத்துடன் அவனுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய யானை ஸ்பிரிட் வந்து கொடூரமாக சத்தமிட்டது. அதை பார்த்து அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் மிரண்டு போனார்கள். அந்த யானை 20-30 யானைக்கு சமமானது போல இருந்தது. அதன் உயரம் கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேல் இருந்தது. அதை தலை உயர்த்தி பார்த்த அந்த எக்ஸ்பர்ட்கள் சற்று பயந்து கொண்டு பின்னால் சென்று நின்றார்கள். அது தனது காலை ஓங்கி தரையில் வைத்த போது அந்த இடமே இடி விழுந்தது போல விரிசல் விட்டது. அதை பார்த்த சோமனும் மிரண்டு போனான். அப்போது மகிழன் சோமனை பார்த்து, மச்சான், இது தாண்டா வேந்தனோட பேட்டில் ஸ்பிரிட் என்று கூறிவிட்டு திரும்பி சோமனை பார்த்தான். சோமன் அந்த யானையை பார்த்து வாயை பிளந்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு மகிழன் சொன்னது எதுவும் காதில் விழவில்லை. அப்போது மகிழன் சோமனை 2 உலுக்கு உலுக்கிவிட்டு, டேய் சோமனே, சொல்றத உனக்கு கேக்குதா இல்லையா? இந்த யானை தான் வேந்தனோட பேட்டில் ஸ்பிரிட். இவன் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு யானையை வச்சிருக்கிறதுனாலதான் இவன் கூட யாரா இருந்தாலும் சண்டை போட பயப்படுறாங்க. அதுவும் இல்லாம இவனை அடுத்த அரசபுரத்து ராஜான்னு சொல்றதுக்கான பல காரணத்துல இவன் சக்தி ஆற்றல் ஸ்பிரிட் சக்தியும் தான் ரொம்ப முக்கியமான காரணம் என்று கூறினான். அதை கேட்ட சோமன், ஆமாடா, இருந்தாலும் இவன் கிட்ட ஆத சண்டை போடாம இருந்திருக்கலான்னு தோணுதுறா என்று கூறினான். அதை கேட்டதும் மகிழன் மெல்லவாக திரும்பி சோமனை பார்த்து ஆமஞ்சவாறு தலையசைத்தான். அப்போது சோமன் மகிழனை பார்த்து சிரித்தான். அதை பார்த்த மகிழனும் சிரித்தான். இருவரும் மீண்டும் அந்த வேந்தன் என்ன செய்கிறான் என்று பார்க்க ஆரம்பித்தார்கள். அங்கிருந்த அரசபுரத்து மக்கள், மற்ற வம்சத்து மக்கள், வீரர்கள் மற்றும் எல்லா வம்சத்து எக்ஸ்பர்ட்களும் வேந்தனை தான் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வேந்தன் அங்கிருக்கும் அனைவரையும் திமிராக பார்த்துவிட்டு மீண்டும் கண்களை மூடி தியானம் செய்ய ஆரம்பித்தான். அப்போது அவனது யானை ஸ்பிரிட் அவனுக்கு உடன் இருந்த சக்தி ஆற்றலை பெறுவதில் உதவி செய்தது. அப்போது வேந்தனை சுற்றியிருந்த சக்தி ஆற்றல் மேலும் வலுவடைய ஆரம்பித்தது. அங்கு நடப்பது மற்றும் அந்த எக்ஸ்போர்ட்கள் பேசிக் கொண்டிருப்பது எல்லாம் ஆதன் கேட்டுக்கொண்டேதான் தியானம் செய்து கொண்டிருந்தான். இருப்பினும் அவன் சற்றும் பயப்படவும் இல்லை, அவனது கவனம் குறையவும் இல்லை. ஆதன் மற்றவர்களை கொல்ல வேண்டும் என்று தியானம் செய்து ஆற்றல் சக்தி பெறவில்லை. அவன் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் சக்தி வாய்ந்த நபராக இருந்தால்தான் சர்வே செய்ய முடியும் என்று நன்கு தெரிந்து வைத்திருந்தான். அதனால்தான் அவன் தனது சக்திக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் சக்திகளை எல்லாம் தனது உடலையும் மனதையும் வருத்தி கற்றுக்கொண்டிருந்தான். முதலில் அவனுக்கு இது கடினமாக இருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் செய்ய செய்ய அவனுக்கு இது சில நேரம் எளிதானது. அது மட்டுமின்றி ஆதனுக்கு துணையாக யாரும் இல்லாததால் அவன் தனது சக்தியை மட்டும் நம்பித்தான் இருந்தான். அவன் யாரையும் எதிரியாக நினைக்கவில்லை. ஆனால் அவனை எதிரியாக நினைத்த யாரையும் அவன் விட்டு வைக்கவும் இல்லை. ஒன்று கொன்று விடுவான் அல்லது வென்று விடுவான். அவனை முதலில் உதாசீனம் செய்பவர்களையே இறுதியில் பாராட்டும் வண்ணம் சண்டை போடும் வல்லமை மிக்கவன் ஆதன். அடுத்து சண்டை போட போகும் 2 மாவீரர்கள் யார்?
அந்த சண்டைக்கு பின்பு நடக்கப் போகும் விஷயங்கள் என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன?